ஹாய், when I hear this story I really stunned. இந்த லவ் ஸ்டோரியை கேட்டா உங்களுக்கே லவ் பண்ண ஆசை வந்துரும். ஒரு பொண்ணு ஒரு கெஃபேல காஃபி குடிச்சிட்டே புக் ரீட் பண்றது ஒரு பையன் நோட் பண்றான். டெய்லி அவளை மீட் பண்ண அந்த பிளேஸுக்கும் வரான். அவள்கிட்ட பேசணும் பழகணும்னு ஆசை வருது. சோ அவள்கிட்ட பேசுறான். கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட பழகுறான். ஃபர்ஸ்ட் ஹாய் ஹலோ அப்படின்னும் அண்ட் இப்போ கால் ஸ்டாட்ஸ் அப்படின்னு போகுது. இனியும் வெயிட் பண்ண கூடாதுன்னு கொஞ்ச நாள்லயே ப்ரொபோஸும் பண்றான். ஆனா அவ இதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. என்னை பத்தி என்ன தெரியும் உனக்கு? முழுசா தெரிஞ்சுக்காமையே எனக்கு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ற. என்னை பத்தி தெரிஞ்சா இனி என்ன பார்க்க கூட வரமாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கிளம்பிட்டா. இவனுக்கு யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியாம அவளோட ஃப்ரெண்டு கிட்ட போய் கேக்குறான். அவளும் இவளுக்கு ரேர் மெமரி டிசார்டர் இருக்கணும், சில நாள் அவளுக்கு புதுசா மீட் பண்ணின பீப்புள மறந்துருவான்னு சொல்றான். அதனாலதான் அவ யாரையும் க்ளோஸா அலோ பண்ண பயப்படுவா அப்படின்னு சொல்றா. இத கேட்டதும் அவன் உடனே அவளை மீட் பண்ண போறான். அவள்கிட்ட உன்னோட மெமரி டிசார்டர் மட்டும் தான் ப்ராப்ளம்னா உன்னை இப்பவே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். And they were together for 8 years now. ரெண்டு பேருமே ரொம்ப அதிகமா லவ் ஷேர் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ட்ரூ லவ்க்கு பெர்ஃபெக்ட் மெமரி எல்லாம் தேவை கிடையாது. மறக்காம இருக்க ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் போதும்.